ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸில் வந்து பேட்ச் ஒர்க்கோட ஒரு டிசைன் வந்து பார்த்தோம். ஸோ அதே வந்து இந்த கிளாஸில் வந்து இன்னொன்று எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி ஒட்டிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு காய விட்டு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ காயிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு லேயர் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி 3 லேயரோ 2 லேயரோ செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பீடுமே கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செயின் அவுட்லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். ஓகே? ஸோ இந்த மாதிரி காய விட்டு இப்போ நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி எடுத்திருக்கேன். ஒரு திலகம் ஷேப் ஒரு ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் 2 ஒட்டி அதுக்கு நடுவில் சின்ன சின்னதாக வந்து செயின் ஸ்டிச்சும் வந்து போட்டிருக்கேன். ஸோ திலகம் இந்த ஸ்டோன் ஒட்டினதுனால உங்களுக்கு மேபி செயின் ஸ்டிச் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் போட்டு ஒரு பெரிய ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். க்ளூ வந்து நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வந்து போடுங்க. காயத்துக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா கலைஞ்சு போயிடும். ஓகே, நம்ம கை வச்சு இது பண்ணும்போது க்ளூ வந்து தள்ளி நவுந்து போயிடும் இல்லையா? ஸோ கரெக்டாக இதுவாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், அதை நான் க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து இதுவாகுது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுகர் பீடை வந்து 2 வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம் வந்து லைட்டாக இதுவாக இருந்தது அப்படின்னாலும் த்ரெட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் திக்காக இருக்குது. எனக்கு உங்களுக்கு வீடியோலேயே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கம் வந்து ஸோ என்னால் எடுக்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலெலாம் வந்து கட் பீட் கொடுத்துட்டு மேலே ஒரு பேர்ல் கலர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே இருக்க எல்லா கோடுக்கும் நம்ம வந்து கட் பீட் கொடுத்துட்டு லாக் பண்ணி கட் பீட் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு பேர்ல் பீடு வந்து வச்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் 2மே நான் வந்து கட் பீடு வச்சுருக்கேன். நீங்கள் கட் பீடோ இல்லை சுகர் பீடோ உங்கள் இஷ்டம் எதுனாலுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு பேர்ல் பீட் வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும் கண்டிப்பாக. ஓகே, நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்கு எப்படினாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பாக்ஸ் ஷேப் தான் வந்து பண்ணியிருக்கேன் போன வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை, ஃப்ளவரு, லோட்டஸ்ஸு, ஸோ நீங்கள் எதுனாலுமே யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுகர் பீடு மேலே வந்து பேர்ல் பீடு வச்சு ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் பேர்ல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேட்ச் ஒர்க்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே கட் ஒர்க் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த ஸ்டோன் ஓட்டுறது வேணாம் அப்படின்னா நீங்கள் பீட்ஸை வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸையும் வச்சு ஸோ இதே இதுக்கு நீங்கள்
ஸ்டிச் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது இந்த கிளாஸுமே ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிடுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூ.